ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யஷ்யன் டாக்ஸ். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை இல்லை. இதுக்கப்புறம் விஜயை வாயே திறக்க முடியாத அளவுக்கு ரோகிணி ஒரு பெரிய சீனே கிரியேட் பண்ணிட்டாங்க. ரோகிணி பண்ண நாடகத்தை விஜயா மட்டும் இல்லைங்க, மொத்த குடும்பமே நம்பிட்டாங்க. ஆனால் முத்துக்கு மட்டும் தாங்க லேசாக டவுட் வருது. சரி வாங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். ரோகிணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இதுக்கப்புறம் இந்த அப்பா கேரக்டரை பற்றி விஜயா கேட்கவே கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, பேசாமல் உண்மையை சொல்லிடு, எவ்வளோ நாளைக்கு தான் பொய் மேலே போய் சொல்லிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, இப்போ நான் உண்மையை சொல்லிட்டேன்னா மனோஜ் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கவே மாட்டார். மனோஜ் ஃபுல்லாக என் கண்ட்ரோலுக்கு வரணும், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உண்மையை சொன்னால் கண்டிப்பாக நான் ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நம்ம மலேசியா மாமன் ஒருத்தர் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்ல, அவரை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிடுறாங்க. அவரும் வந்துடுறாரு, எல்லா ஐடியாவும் சொல்லிடுறாங்க. அந்த மலேசிய மாமா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போனோன்னே விஜயாவுக்கு ஷாக்கு. வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. அவரும் வந்துடுறாரு. ரோகிணி பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஏன் மாமா நான் ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை, அப்பாவும் வரவே இல்லை ஃபங்க்ஷனுக்கு, நான் பயங்கர கோவத்தில் இருக்கேன் என்று யாருமே பேச வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏமா கோவப்படுற, அவர் தான் வந்துட்டார்ல, வா போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே இந்த மலேசிய மாமா என்ன பண்ணுறாருன்னா, எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க, எல்லா ஜன்னலையும் கதவையும் சாத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லார் ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாரு. ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு டோரில் போட்டு லாக் பண்ணிடுறாரு. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியவே இல்லை. என்னங்க ஆச்சு, சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மலேசியாவில் ரோகிணி அப்பாவுக்கு ஒரு பெரிய அநியாயமே நடந்துருச்சு. அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து பண மோசடி பண்ணிட்டாங்க. அந்த பழியை தூக்கி ரோகிணி அப்பா மேலே போட்டுட்டாங்க. இப்போ அவர் மலேசியா ஜெயிலில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன அங்கிள் சொல்கிறீங்க, அப்பா இப்போ ஜெயிலில் இருக்காரா, நான் உடனே எங்கள் அப்பாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. உங்கள் அப்போட ப்ராப்பர்ட்டி, பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு மலேசியா மாமா சொல்லவும் விஜயாவுக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா பணம் முக்கியமாச்சே. அச்சச்சோ, அப்போ சொத்து ஃபுல்லாக எடுத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா அப்படிலாம் எதுவும் ஆகாது, இவர் மேலே எந்த தப்பும் கிடையாது, கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு சொத்து எல்லாமே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் விஜயாவுக்கு உயிரே வந்துச்சு. திரும்பவும் ரோகிணி அழுக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் உடனே எங்கள் அப்பாவை பார்க்கணுங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு மலேசிய மாமா சொல்கிறாரு, இல்லைம்மா இப்போலாம் பார்க்க முடியாது, இப்போ போய் பார்த்தோம்னா உடனே தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, நானே இப்போ தலைமறைவாக தான் இருக்கணும், அங்கே 10 லாயர் இருக்காங்க உங்கள் அப்பாவை மீட்டெடுக்கிறதுக்கு, அவங்க பார்த்துப்பாங்க, ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு நானே வந்து சொல்கிறேன், எனக்கு ஃபோன் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ரோகிணி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. விஜயா போய் சமாதானப்படுத்துகிறாங்க, அழுகாதம்மா, உங்கள் அப்பா சீக்கிரம் வந்துடுவார் அப்படிலாம் சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முத்துக்கு லேசாக டவுட் வந்துருச்சு. எனக்கு இன்னும் இது நம்புற மாதிரி இல்லவே இல்லை, ஏதோ படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி மீனாட்ட சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்க, போய் வேலையை பாருங்கள், ரோகிணி பார்த்தவே பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஆனால் முத்துக்கு மட்டும் இல்லை, நம்பிக்கை வரவே இல்லை. ஏதோ ஒரு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி அவருமே யோசிக்கிறாரு. நாளைக்கு என்ன நடக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.